ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதனுடைய அப்ளிகேஷன் டேட்டானா என்ன, ஸோ அனாலிசிஸ் என்ன, இதில் வரக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன, அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன இல்லைங்கிறதையும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸில் பர்டிகுலர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த ரிசல்ட்டை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டூல் தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து வெளியே சொல்லலாம், ஓகேவா, அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி யூஸ் ஆகக்கூடிய கிராஃபில் ஒரு முக்கியமான கிராஃப் தான் பார் சார்ட். இந்த பார் சார்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதிலேருந்து ஒவ்வொரு சார்ட்டாக உங்களுக்கு நான் வீடியோவை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து டைப்ஸ் ஆஃப் சார்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார் சார்ட்டை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார் சார்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஹிஸ்டோரிக்கல் ஆர் வெர்டிக்கல் பார் டு ஷோ த கம்பேரிசன் பிட்வீன் கேட்டகரிஸ். இதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஒரு ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ ஓகேவா, ஒரு இந்த ஏப்ரல் மந்த் இருக்கக்கூடிய மழைக்கும் அதேமாதிரி நவம்பர் மாதம் பெய்யக்கூடிய மழைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போது அதிகமான மழை இருக்குது, எந்த அளவுக்கு மழை வந்து ரெயின் வந்து நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன், ஒரு கம்பெனியோட லாபம் இந்த இயருக்கும் நெக்ஸ்ட் இயருக்கும், ஸோ இனி வரக்கூடிய இயர்ஸில் அது மாதிரிலாம் ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தாலும் இனி ஒரு 5 இயர்ஸ் கழித்து எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அந்த பார் சார்ட் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பார் சார்ட்டோட கிளாஸிஃபிகேஷன் ஒன்று சிங்கிள், வெர்டிக்கல், மல்டிபிள், ஸ்டேக்டு. ஓகேவா, ஸோ 3 டைப் இருக்குது. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பார் சார்ட்டில் 3 இது இருக்குது. சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இது ஒன் ஆஃப் த பார் சார்ட் தான். அது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 2 டைமென்ஷன் யூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்து இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிற விஷயம்னா, இதோட எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ லார்ஜ் டேட்டா இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த லார்ஜ் டேட்டா ஃப்ரீக்வன்சியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த லார்ஜ் டேட்டா ஒரு 1000 10,000 டேட்டா இருக்குது. அது எல்லாத்தையும் சுருக்கி அதுக்குள்ளே இருக்கிற வேரியேஷன், அதுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டு கம்பேரிஷனை பற்றி நம்ம ஈஸியாக விஷுவல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மெயின் டூல் தான் இந்த பார் சார்ட். ஓகேவா, சரி, இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு சார்ட்டோட அது எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அப்ளை பண்ணுறாங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார்